ஒரு சிம்பிள் கொஷின்ல ஸ்டார்ட் பண்ணலாமா? ம். வாட் இஸ் சக்சஸ்? வாட் டு யூ கன்சிடர் அஸ் சக்சஸ்? உங்க லைஃப்ல இருக்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சு பாக்குறப்போ இதுதான் சக்சஸ் அப்படின்னு அந்த 4 பேர் சொல்லியிருப்பாங்கல்ல. ஏன்னா அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் பண்ணவங்களே அவங்க தானே. ஸோ தே ஆர் த கிரியேட்டர்ஸ். எதுக்கு சொல்ல வரேன்னா, சக்சஸ் இஸ் வாட் நம்ம திங்க் பண்ணி, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி, அதோட ரிசல்ட் நம்மளே பார்க்கறது தான் சக்சஸ். எவனோ ஒருத்தன் சொல்றான்னு செஞ்சுட்டு தப்பானாலும் சரி, எவனோ ஒருத்தன் செய்யறான்னு சொல்லிட்டு நம்மளும் செஞ்சு பார்த்துட்டு அவன் சொன்னது கரெக்ட் தான், ஒழுங்கா வருதானும் பேரெல்லாம் வந்தா வாங்க போறான்னு நினைச்சீங்களா? கெட்டதா நடந்தா உங்களுக்கு பேரு, நல்லதா நடந்தா அவனுக்கு பேரு. ஸோ வாட் இஸ் யூஸ்? இல்ல சக்சஸ் எதுவும் இல்லைங்க. யூ ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்டிங் சம்திங் யாரோடதையோ. ஸோ நீங்க நினைக்கிறத நீங்களே பண்ணி, நீங்களே ஓகே இதுதான்ப்பா அனுபவிச்சு பார்த்து யூ வில் ஜஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல. அதுதான் சக்சஸ். நம்ம மணி நான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்களே, there is no point of running leaving behind your soul. அதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸோ சக்சஸ் இஸ் வாட்? நோ ரன்னிங், கீப்பிங் யோர் சோல் வித் யூ அண்ட் ரன் வித் யோர் சோல். ஸோ ரன் ஃபார் யோர் சோல். ஸோ அந்த மாதிரி சில சோல்ஸ்லாம் உங்களை சுற்றியே இருக்கும். ஸோ நீங்கள் கஷ்டப்படுறப்போ உங்களுக்குன்னு வராங்களா ஒரு 4 பேர், யூ ஆர் சக்சஸ், யூ ஆர் சக்சீடன் மேன். அவ்வளோதான். நீங்கள் யாருக்காகவும் ஒரு இடத்துல போய் நிற்கிறீங்களா, தட்ஸ் தேர் சக்சஸ். உங்களுக்கும் ஒரு இடத்துல போய் நிற்கிறதுக்கான ஒரு இடம் கிடைச்சிருக்கு, நமக்கான ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யூ ஃபீல் ஹாப்பி இல்லை? அதுதான் சக்சஸ். புரியும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. டடா.